அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஏபிஐ சர்வர் கற்கலாம் பகுதி 5. இந்த பகுதியில் சீக்வலைஸ் அப்படின்னு ஒரு ORM டூல் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்டில் URLலையே நம்ம ஒரு பேராம் அனுப்புறது, அதுதான் ரெக்வஸ்ட் பேராம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ போன பகுதியோட தொடர்ச்சியாக தான் இந்த பகுதி இருக்கும். போன பகுதியில் நம்ம மூவி அப்படின்னு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாடலுக்கு வந்து கெட் ஆல் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதி, இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளே நம்ம வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ் அப்படிங்கிற கொரியை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அப்போ கண்ட்ரோலர்லேருந்து ஆல் ஏபிஐ கால் பண்ணுறப்ப நம்ம மூவி மாடல் டாட் கெட் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்திப்போம். அது மூவிஸை ரிட்டர்ன் பண்ணும். மூவி டாட் கெட் ஆல்ங்கிறது ஒரு ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறப்ப மூவிஸ் அப்படிங்கிற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணோம். அதை நம்ம ரெஸ்பான்ஸில் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதுதான் போன பகுதியில் பார்த்தது. இதில் இந்த மூவி மாடல் அப்படிங்கிறது வந்து நம்மளே மேனுவலாக எழுதணும். எந்த ஒரு லைப்ரரியோ டூலோ பயன்படுத்தாமல் நம்மளே ஒரு மூவி கிளாஸ் எழுதி அதுக்கு நேமை கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதணும். ஒருவேளை நாளைக்கே க்ரியேட் மூவி அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தட் எழுத வேண்டியிருக்கும். ஸ்டாட்டிக் க்ரியேட் மூவி டாட் க்ரியேட்னு இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அதோட ஃபங்க்ஷனில் நம்ம பேராம்ஸ்லாம் வாங்கிட்டு பேராம்ஸை வேலிடேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு மூவிக்கு நேம் வந்து கரெக்டான நேமாக இருக்கா, அதாவது ஐஃபன் இல்லாமல் இருக்கணும், இல்லை வந்து ஸ்பெஷல் கேரக்டர் வேறு எதுவும் இருக்கக்கூடாது, நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, இல்லை நம்பர்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு வேலிடேஷன் இருக்கும் இல்லையா. அந்த மூவிக்கான பேராமீட்டர்ஸை வேலிடேட் பண்ணணும். ஒருவேளை சில பேராமீட்டர் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும், அது இல்லாமல் நம்ம மூவியை க்ரியேட் பண்ணவே முடியாது. இப்போ அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இதெல்லாமே நம்ம வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இன்சர்ட் இன்டு மூவிஸ் அப்படின்னு ஒரு கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா. நம்ம நேம் இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மூவியை க்ரியேட் பண்ணணும்னா நம்ம இன்னொரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எழுதணும். எழுதிட்டு அது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ப்ராமிஸ்க்குள்ளே வேலிடேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் இன்டு மூவிஸ் இந்த கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஏற்கனவே அந்த மூவி இருக்குது, ஸோ ப்ரைமரிக்கு யூனிக்னஸ் இல்லாமல் இருக்குது இல்லையா. ஏற்கனவே ரசவாதின்னு ஒரு மூவி இன்சர்ட் பண்ணியிருக்கோம், திருப்பியும் அதே மூவியை இன்சர்ட் பண்ணோன்னா மூவி நேம் ப்ரைமரிக்கின்றப்போ அது ஒரு ப்ரைமரிக்கு எரர் கொடுக்கும். அந்த எரரை நம்ம ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டே போகணும். அப்டேட்டுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி டெலீட்டுக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிட்டே போகணும். இது மூவி மாடலுக்கு மட்டும் கிடையாது. ஒருவேளை யூசர் மாடல்னு நம்ம ஒன்று எழுதுகிறோம், லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூசர் மாடல் கொடுக்குறோன்னா அதுக்கும் இதே ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கும் இதே மாதிரி நம்ம கிளாஸ் எழுதணும். அப்புறம் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இந்த மாதிரி எஸ்கியூஎல் கொரியெல்லாம் நம்ம ஹார்ட் கோட் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி இந்த ஒர்க்கு ரிப்பீட்டடாக ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பொதுவாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மாடல்னு இருந்துச்சுன்னா க்ரெட் ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. க்ரியேட், ரீட், அப்டேட், டெலிட், இதுதான் க்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே 2-3 வெரைட்டி இருக்கும். எடுத்துக்காட்டாக க்ரியேட் அப்படின்னா, இப்போ ஒரு மூவி க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த மூவி ஏற்கனவே இருக்குது அப்படின்னா டைரெக்டாக க்ரியேட் பண்ணிடலாம் இல்லையா. அப்போ க்ரியேட்டுன்ற வெரைட்டி. ஆனால் அந்த மூவி ஏற்கனவே இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதை டைரெக்டாக க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒன்று ப்ரைமரிக்கு எரர் சொல்லணும், இல்லாட்டி நம்ம அப்டேட் பண்ணணும். அதை வந்து அப்செட்டுன்னு சொல்லுவாங்க. ரோ இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணிடணும். ரோ ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நம்ம புதுசாக கொடுக்குற வேல்யூஸை வச்சு அந்த இருக்கிற ரோவை அப்டேட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி அப்போ இதில் வந்து க்ரியேட்லேயே க்ரியேட்டும் இருக்குது, அப்செட்டும் இருக்குது இல்லையா. அப்செட்னா அப்டேட் ப்ளஸ் இன்செட், அது ரெண்டையும் சேர்த்து அப்செட்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரீட் அப்படிங்கிறதுல நிறைய வெரைட்டி இருக்கும். ஃபைண்ட் ஆல், எல்லாத்தையுமே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிறது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் எல்லாமே கொடுக்கணும். அது ஃபைண்ட் ஆல் அதிலே லிமிட் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு பேஜினேஷன் வேணும்னா 10 ரெக்கார்டாக வேணும், ஒரு பேஜுக்கு 10 ரெக்கார்டு, அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா தான் அடுத்த ரெக்கார்ட்ஸ் வரணும். அப்போ அந்த மாதிரி லிமிட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆட்ரிபியூட் வச்சு சர்ச் பண்ணணும். எனக்கு வந்து நேம் வந்து RAன்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லா மூவிஸும் வரணும் அப்படின்னா இது வந்து கொரி ஸ்ட்ரிங்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீட்லேயுமே நிறையா வெரைட்டிஸ் வரும். அப்புறம் அப்டேட்டில் வந்து ஒவ்வொரு காலமும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஒரு 2-3 காலம் சேர்ந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இது டெலீட் பண்ணுறப்பையும் அதே மாதிரி தான் வேர் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். இந்தந்த காலம்லாம் இந்தந்த ஐடியெல்லாம் நம்ம டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ
நம்ம CRUD ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டால் கூட அது 4 கிடையாது, அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த CRUD ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லா மாடலுக்கும் பொதுவாக இருக்குது அப்படிங்கிறனால இதுக்காக இப்போது நிறையா லைப்ரரிஸ் டூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நமக்கு Node.jsல எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ நமக்கு டைம் சேவ் ஆகும். இன்னொன்று வந்து அவங்க நிறைய எட்ஜ் கேசஸ்லாம் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை பயன்படுத்துகிறப்ப நம்ம வந்து நம்மளோட கோடோட லாஜிக்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ORM இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேயே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ப்ளஸ் அது நம்ம பண்ணுறப்ப நிறைய எட்ஜ் கேசஸும் கவர் பண்ண முடியாது, பக்ஸும் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம பொதுவாகவே ஒரு லைப்ரரியவே பயன்படுத்தும். அப்போ சீக்வலைஸ் அப்படின்னு நான் ஒரு லைப்ரரி எடுத்துக்கிறேன், ORM டூல். இது வந்து ஒரு ப்ராமிஸ் பேஸ்டு ORM டூல். நம்மளும் ஏற்கனவே அதே தான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ப்ராமிஸ் கிரியேட் பண்ணுறோம், கண்ட்ரோலரில் அந்த ப்ராமிஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இப்போ இதில் சில பேசிக்ஸ் கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம நோட்டில் எந்த ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணணுன்னாலும் npm இன்ஸ்டால்னு பண்ணணும் இல்லையா? npm இன்ஸ்டால் சீக்வலைஸ், இந்த லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம MySQL பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த சீக்வலைஸ் வந்து MySQLக்கு ஏற்ற மாதிரி கொரீஸ் எல்லாம் ஹார்ட் கோட் பண்ணுவாங்க, அவங்களே ஜென்ரேட் பண்ணுவாங்க அந்த கொரீஸை. ஏன்னா நம்மளோட கோடில் வந்துட்டு நம்ம வந்து கொரீஸை நம்ம வந்து இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணுறப்ப நம்ம கொரீஸை கொடுக்கவே தேவையில்ல, அவங்களே அதை ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. அப்போ அதை ஜென்ரேட் பண்ணுறது ஒவ்வொரு டேட்டா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம MySQL அப்படின்னா அப்போ MySQLக்குன்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அதையும் கொடுத்தா தான் இந்த சீக்வலைஸ் MySQLையும் சேர்த்து பயன்படுத்தி அதுக்கேற்ற கொரீஸை இந்த லைப்ரரியை வச்சு ஜென்ரேட் பண்ணோம். MySQLோட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும் அதெல்லாமே இந்த லைப்ரரியிலேருந்து அது எடுத்துக்கும். அப்போ நம்ம MySQLக்குன்னு ஒரு லைப்ரரி கொடுக்கணும், அதுக்கடுத்து சீக்வலைஸ்க்குன்னு ஒரு லைப்ரரி npmல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஒன்று. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம சீக்வலைஸில் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ நம்மளே கிளாஸ் மூவின்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம சீக்வலைஸில் இருக்கிற இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ்லாம் பயன்படுத்தி மாடல் எழுதணும். அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது இவங்களே டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இவங்க அதுக்கு நேம் வந்து சீக்வலைஸ்னு வச்சுருக்காங்க. நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து டிபி கனெக்ஷன் வச்சுருந்தோம் இல்லையா? இந்த கனெக்ஷன் வச்சுருந்தோம். இதில் வந்து MySQL இருந்து கிரியேட் கனெக்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் அவங்க இன்பில்ட்டாக MySQLனா MySQLக்கு ஏற்ற மாதிரி கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிப்பாங்க, போஸ்ட்கிரஸ்னா போஸ்ட்கிரஸ்க்கு ஏற்ற மாதிரி கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ டேட்டா பேஸை வந்து அவங்க அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சீக்வலைஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சீக்வலைஸ் வந்துட்டு இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளில் SQLiteன்னு ஒரு இன்மெமரி டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து MySQLக்கான ஆப்ஷன் பாஸ் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. சீக்வலைஸ்க்குன்னு ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை வச்சுட்டு ஒரு மாடலை டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அது ஒரு ஃபங்க்ஷன் தான். டிஃபைன்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் மாடல் நேம், நம்மளோட யூஸ் கேஸில் மூவின்னு வரப்போகுது. அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஒவ்வொரு காலம் நேம் ஃபஸ்ட் நேம்னு வச்சுருக்காங்க அவங்க யூசர்ன்றதுக்கு. நம்ம வந்து நேம்னு வைக்க போகிறோம். டைப் வந்து ஸ்ட்ரிங். அப்புறம் வந்து இது ப்ரைமரி கீன்னு நம்ம கொடுக்கணும். அந்த ஆப்ஷனை நம்ம பாஸ் பண்ணிடுவோம். அது கீழே ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க ப்ரைமரி கீன்னு. ஸோ ப்ரைமரி கீ ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டோன்னா எந்த காலம்க்கு அதை கொடுக்குறோமோ அது வந்துட்டு ப்ரைமரி கீ டேபிளில் வந்து அது ப்ரைமரி கீயாக இருக்குது அப்படின்னு இவங்க டிசைன் பண்ணி வச்சுப்பாங்க இந்த கிளாஸில். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆப்ஷன் பாஸ் பண்ணணும்னா மூணாவதாக ஒரு ஆப்ஜெக்ட். மொத்தமே இந்த டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஒன்று மாடல் நேம், செகண்டு என்னென்ன காலம்ஸ் அதோட டேட்டா டைப்ஸ் அதுக்கு ஏற்ற கன்ஸ்ட்ரெயின்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த ரெண்டாவது ஆப்ஜெக்டில் வரும். மூணாவது ஆப்ஜெக்டில் டேட்டா பேஸ் ரிலேட்டடாவோ இல்லை டேபிள் ரிலேட்டடாவோ ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக கான்ஃபிகரேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது வரும். இப்போ இதை கவனிங்க, ஒரு காலம் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரைமரி கீன்னு கொடுக்கலாம், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ட்ரூ அப்படின்னு கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த ஆட்ரிபியூட்லாம் வச்சு அவங்க பேக்ரவுண்டில் சீக்வல் கொரியை ஜென்ரேட் பண்ணுவாங்க. க்ரியேட் டேபிள் அப்படின்னு போட்டு யூசர் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டேபிளோட காலமில் ஐடி இதை டேட்டா டைப்னு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் செட் பண்ணுவாங்க, ப்ரைமரி கீ அப்படிங்கிறத டைப் பண்ணிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட எப்படி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி ஒரு மாடல் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே சீக்வலைஸில், பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக எல்லா ORMுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் எப்படி நடக்கும், இந்த கிளாஸோட நேமை
ப்ளூரலைஸ் பண்ணிடுவாங்க. யூசர்னா யூசர்ஸ், மூவினா மூவிஸ் அப்படின்னு ப்ளூரலைஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது வந்து இனிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது, இனிட் ஃபங்க்ஷன் இல்லை டிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், டேபிளை க்ரியேட் பண்ணும். அப்போ க்ரியேட் டேபிள் யூசர்னு இருக்கா, அப்போ யூசர்ஸ்ன்னு போடணும். அதுக்கப்புறம் காலம் நேம் என்ன, அது ஐடி என்ன டேட்டா டைப் கொடுக்குறாங்க, இன்டீஜர். அப்போ MySQLனால் இன்ட்டுன்னு கொடுக்கணும், போஸ்ட்கிரஸ்னால் மேபி நம்பர்னு இருக்கலாம், இல்லை நியூமரிக்னு இருக்கலாம். அது மாதிரி அந்தந்த டேட்டா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த டேட்டா டைப்பு இங்கே இன்டீஜர்னு இருக்கும். ஆனால் MySQLல ஒரு மாதிரி கொடுக்கணும், போஸ்ட்கிரஸில் ஒரு மாதிரி கொடுக்கணும், சீக்வலைட்டில் ஒரு மாதிரி கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க கன்வர்ஷன் பண்ணிப்பாங்க உள்ளுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்னு போட்டுருவாங்க. சீக்வலில் என்ன இருக்கோ அதை போடுவாங்க. அப்புறம் ப்ரைமரி கீ. ஸோ இப்படி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சீக்வல் கொரியா பேக்ரவுண்டில் இந்த இனிட் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணும். எப்படி நம்மளோட மாடலில் கெட் ஆல் அப்படின்னு கொடுத்தா இந்த கொரியை நம்ம பேக்ரவுண்டில் ஜென்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடலை இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ மாடலை க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, நம்ம எழுதியிருக்க ஏபிஐ லிஸ்ட் ஏபிஐக்கு எல்லா யூஸரையும் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. அதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, ஃபைண்ட் ஆல். அப்போ மூவி டாட் ஃபைண்ட் ஆல்னு கொடுத்துட்டோம்னா இந்த ஃபைண்ட் ஆல் இன்பில்ட்டாகவே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொரியை ஜென்ரேட் பண்ணிக்கும். நம்ம ஹார்ட் கோட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம எத்தனை மாடல் க்ரியேட் பண்ணாலும் எல்லா மாடல்லையுமே இந்த ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிற மெத்தட் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைண்ட் ஆலில் வந்துட்டு என்னென்ன காலம்ஸ் வேணும், எனக்கு வந்து நேம் மட்டும்தான் வேணும், இல்லை ஐடியும் நேமும் வேணும், அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேர் கிளாஸ், இப்போ ஃபைண்ட் பை நேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேமை நம்ம பாஸ் பண்ணுறோம், அந்த நேமுக்கு இருக்கிற ரோஸ் மட்டும் வேணும் அப்படின்னா வேர் கிளாஸ் பாஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா வேரியேஷன் இருக்குது இந்த ஃபைண்ட் ஆல்லையே. இப்போ நம்ம வந்துட்டு ஃபைண்ட் ஆல் தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த 3 விஷயந்தான் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பகுதிக்கு. ஒன்று வந்து எப்படி சீக்வலைஸ் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து சீக்வலைஸ் ஓஆர்எம் பயன்படுத்தி எப்படி ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறது, மூணாவது அந்த க்ரியேட் பண்ண மாடல் வச்சு எப்படி நம்ம டேட்டா பேஸில் இருந்து ரோஸ்லாம் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட கோட் பேஸை ரீஃபேக்டர் பண்ணலாம். ஓகேங்களா. ரீஃபேக்டர் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கோடு ஃபங்க்ஷனாலிட்டிலாம் அப்படியே இருக்கணும். இப்போ நம்ம என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, மூவிஸ் அப்படின்னு ஒரு ஏபிஐ எழுதியிருக்கோம், அதை ஹிட் பண்ணால் இந்த மாதிரி 3 மூவிஸ் வந்து டேட்டா பேஸ்லேருந்து வருது. இதுதான் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. இதை பிரேக் பண்ணாமல் நம்ம கோடோட டிசைனை இம்ப்ரூவ் பண்ணுறோம், கோடோட ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதை தான் ரீஃபேக்டரிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சீக்வலைஸ் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஓகேவா. npm install sequelize. அடுத்தது npm install mysql2. இந்த mysql2 அப்படிங்கிறது சீக்வலைஸ்க்கு ஒரு டிபெண்டன்ட் லைப்ரரி. நம்ம MySQL பயன்படுத்தினால MySQL போட்டுக்கணும். போஸ்ட்கிரஸ்னால் npm install postgresன்னு இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அந்த டிபிக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்போர்ட்டிங் லைப்ரரியை போட்டுக்கணும். இப்போ package.jsonல போய் பார்த்தோம்னா புதுசாக இந்த 2 லைப்ரரியும் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு, இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் பதிலாக நம்ம சீக்வலைஸ் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக. அது எப்படி பண்ணுறோம், ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம். இந்த கோட் சேஞ்செல்லாம் நம்ம எதில் பண்ணுறோம், மூவி டாட் மாடலில் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சீக்வலைஸ் லைப்ரரி ரெக்வயர் பண்ணி தேவையான கிளாஸஸ்லாம் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சீக்வலைஸ்க்கு ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூ சீக்வலைஸ், எம்டிபிங்கிறது டேட்டா பேஸ் நேமு, அதுக்கடுத்து யூசர் நேம், அதுக்கடுத்து பாஸ்வேர்டு, அப்புறம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ். ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணலாம். எந்த ஹோஸ்ட்டோட கனெக்ட் ஆகணும், நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் அந்த MySQL ரன் ஆகிட்டுருக்கு, அதனால் அதுக்கே கனெக்ட் பண்ணுறோம். எந்த போர்ட்டு அதுக்கடுத்து டயலெக்ட்னு ஒரு ஆப்ஷன், அது MySQL பயன்படுத்துறதுனால MySQL பாஸ் பண்ணுறோம். இப்போ நான் சீக்வலைஸ் கனெக்ஷன் ஆப்ஜெக்டை ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம ஒரு மாடல் க்ரியேட் பண்ணலாம். ஃபைண்ட் ஆல்னு கொடுத்தோம்னா இந்த டேட்டா பேஸில் இந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் பயன்படுத்தி அது போய் கனெக்ட் பண்ணி நம்மளோட ரோஸ் எல்லாம் ஃபெச் பண்ணிட்டு வரும். ஓகே, இப்போ கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளாக மேனுவலாக க்ரியேட் பண்ண மூவி மாடலை இப்போ இந்த ORM டூல் வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருந்துச்சு, சீக்வலைஸ் டாட் டிஃபைன், அதில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் மாடல் நேம் கொடுக்கணும், செகண்டு ஆட்ரிபியூட்ஸ் ஃபீல்டு காலம்ஸ் இதெல்லாம் ஒன்று தான். அதுக்கப்புறம் அந்த மாடலுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். நம்மளோட மாடல் நேம் வந்து மூவி. அப்போ டேபிள் என்ன ஆகும், மூவிஸ்னு ப்ளூரலைஸ் பண்ணி அதுவே இன்பில்ட்டாக எடுத்துக்கும். நம்ம எந்த நேம் கொடுக்குறோமோ அதுக்கு ப்ளூரல் போட்டு எல்லாத்தையுமே லோவர் கேஸில் போட்டு
அப்படி ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஒருவேளை அந்த மாதிரி டேபிளோ டேட்டாபேஸோ இல்லைன்னா எரர் வரும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட டேட்டாபேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, அதில் மூவிஸ் டேபிள் இருக்குது, ரோஸ்லாம் இருக்குது, அதில் ரெக்கார்ட்ஸ்லாம். ஸோ இப்போ மூவி அப்படிங்கிற மாடல் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு காலமாக இந்த ஆப்ஜெக்டில் கொடுத்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு காலம் என்ன அப்படின்னா நேம். நம்மகிட்ட இருக்கிறதே ஒரே காலம் தான், நேம். அந்த காலமுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன? இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங், கரெக்டாக. அடுத்து வேறு என்ன இதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது? இது வந்து ஒரு ப்ரைமரி கீ. ஓகே, ஏன்னா எல்லா படமும் யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ப்ரைமரி கீ வச்சுருக்கோம். இதோட செகண்ட் ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு, கரெக்டாக. தேர்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம ஒரு ஆப்ஷன் பாஸ் பண்ண போகிறோம். டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். இது ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பொதுவாகவே ரியல் டைமில் ஒரு ப்ராஜெக்டில் எல்லா டேபிள்லேயுமே 2 காலம் அவைலபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா கிரியேட்டட் அட், அப்டேட்டட் அட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி சில நேரம் இன்னும் எக்ஸ்ட்ரா மெட்டா டேட்டாலாம் இருக்கும். கிரியேட்டட் பை, அப்டேட்டட் பை, யாரெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க, எந்த யூஸர் அப்டேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா மெட்டா டேட்டா காலம்ஸ் வந்து ஒவ்வொரு டேபிள்லேயுமே இருக்கும். ஆனால் நம்ம இப்போ வச்சுருக்கிற டேபிளில் நேம் மட்டும்தான் இருக்குது. யார் க்ரியேட் பண்ணாங்க, எப்போ க்ரியேட் பண்ணாங்க, அந்த காலம்ஸ்லாம் இல்லை. அதனால தான் டைம் ஸ்டாம்ப் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஒருவேளை நம்ம இந்த ஆட்ரிபியூட் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, கொரி ஜென்ரேட் ஆகிறப்ப செலக்ட் நேம் கிரியேட்டட் அட்னு பை டிஃபால்ட்டாக அவங்க ஆட் பண்ணிடுறாங்க. இந்த ORM லைப்ரரியில் இந்த காலம்ஸ்லாம் பை டிஃபால்ட்டாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைம் ஸ்டாம்ப் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகே, இது புரியாட்டியும் ஒன்றும் இல்லை, இது பின்னாடி நம்ம போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மாடல் நேம், அப்புறம் அதோட காலம் லிஸ்ட்டு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு மூவி மாடல் ரெடி ஆயிடுச்சு. அது ரிட்டன் ஆகும். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப மூவி அப்படின்னு ரிட்டன் ஆகும். நம்ம அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மூவிஸ் ஃபுல்லாத்தையுமே நம்ம அழிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம மூவி மாடல் சீக்வலைஸ் அப்படிங்கிற ஒரு ORM டூலை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மூவிங்கிற கிளாஸில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எடுத்துக்காட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்கோப்புன்னு இருக்கும். நமக்கு வந்து ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் அண்ட் கவுண்ட் ஆல், ஃபைண்ட் பை ப்ரைமரி கீ, அதுக்கப்புறம் ஒன்று ஃபஸ்ட்டு இது மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஃபைண்ட் ஒன். இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். அப்டேட்கான ஃபங்க்ஷன் இருக்கும். டெலீட் இருக்கும், டெஸ்ட்ராய், டெலீட்ன்றதுக்கு பதிலாக டெஸ்ட்ராய் போட்டிருக்காங்க. அதே மாதிரி டேபிளே ட்ராப் பண்ணணும்னா ட்ராப் இருக்குது. அப்டேட் இருக்கா? அப்டேட் இருக்குது. அப்செட் இருக்குது. இது மாதிரி இப்போ பிஃபோர் அப்டேட், ஆஃப்டர் அப்டேட் அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில வேலைகள் பண்ணணும், வேலிடேஷன் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற ஹூக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இதை வந்து லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெத்தட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு வேளை நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணாட்டி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மூவி மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த மாடலை எங்கே யூஸ் பண்ணுறோம்? கண்ட்ரோலரில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு மூவி டாட் கெட் ஆல்ங்கிறது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்தது. மூவி டாட் ஃபைண்ட் ஆல்னு தான் இவங்க ORMல அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ ஃபைண்ட் ஆல், மற்றபடி அதே தான், அப்படியே தென் காப்பி பண்ணி நம்ம போட வேண்டியதான். இதை நம்ம டெலிட் பண்ணிடுறோம், பழைய கோடை. ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ நம்ம ORMை பயன்படுத்திட்டோம். இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். npm start ரன் பண்ணிவிட்டு போஸ்ட்மேன் போயிட்டு ஹிட் பண்ணுறேன். இது எரர் வருதா? இல்லை. இப்போ நமக்கு ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டு இருந்த API ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம லாகில் வந்து பார்க்குறோம் எக்ஸிக்யூட்டிங் டிஃபால்ட். ஓகேவா? அதில் வந்து என்ன கொரி ஜென்ரேட் ஆகிருக்கு? செலக்ட் நேம் ஃப்ரம் மூவிஸ் அஸ் மூவி அப்படின்னு. ஸோ இந்த கொரி வந்து ORMே ஜென்ரேட் பண்ணி நம்ம டேட்டாபேஸில் எக்ஸிக்யூட் பண்ணி கொரிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் ஒரு சம்மரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சீக்வலைஸ் அப்படிங்கிற ORM டூல் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். சீக்வலைஸ்லேயே MySQL டேட்டாபேஸ் வேரியண்ட் நம்ம யூஸ் பண்ணுறனால அதுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டிங் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்புறம் நம்மளோட மாடலில் போயிட்டு சீக்வலைஸ்க்கு ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம db.jsக்கு மூவ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சீக்வலைஸ் தான் பயன்படுத்துகிறோம் இல்லையா. இப்போ இதை காமனாக அங்கே மூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துக்கலாம். எப்படி கனெக்ஷன் வந்துட்டு நம்ம db.jsல யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதை பின்னாடி ரீஃபேக்டர் பண்ணிக்கலாம். இப்போ சீக்வலைஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக சீக்வலைஸ் டாட் டிஃபைன் போட்டு ஒரு மாடலும் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளுக்கான மேப்பிங் எல்லாமே இங்கே கொடுத்துட்டோம். இப்போ வந்து கண்ட்ரோலர் போய் இந்த புது ORM மாடலை பயன்படுத்தி நம்ம ஃபைண்ட் ஆல் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றது எல்லாமே அதே தான். ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம்,
அது ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுதான் ஒரு எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஓகேவா? இப்போ அடுத்தது புதுசாக ஒரு ஏபிஐ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீக்வலைஸை வந்து நம்ம db.jsக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். ரீஃபேக்டரிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை என்ன பண்ணுறோம், இதை காப்பி பண்ணி ஸ்ட்ரைட்டாக db.js போயிட்டு இங்கே போட்டுடுறோம். இதில் வந்துட்டு நமக்கு சீக்வலைஸ் மட்டும்தான் தேவை, டேட்டா டைப்பும் மாடலும் தேவை கிடையாது. அப்புறம் இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்லாம் ஓகே ஹோஸ்ட்டு mdb பாஸ்வேர்டு இதெல்லாம் முடிஞ்சா. ஸோ இனிமேல் இது தேவையில்லை. அப்புறம் நம்ம சீக்வலைஸை தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது எதுவுமே தேவையில்லை. இப்போ மூவி மாடலுக்கு வர்றோம். நம்ம இதை இங்கே இருந்து எடுத்துகிட்டு ரெக்வயர் ஆஃப் dbன்னு எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். db.js சீக்வலைஸ்க்கு வருது. இப்போ திருப்பியும் ரீஃபேக்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு தாட்டி ரன் பண்ணி பார்க்குறோம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, எல்லாம் ப்ராப்பராக இருக்காது. அப்போ நம்ம ரீஃபேக்டரிங் மூலியமாக எதையுமே எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை பிரேக் பண்ணல. இது இந்த ஸ்டெப்பு முடிஞ்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ஏபிஐ எழுத போகிறோம். அந்த ஏபிஐ என்ன அப்படின்னா ஃபைண்ட் மூவி பை நேம். அப்போ நான் மூவிஸ் இது வரைக்கும் நம்ம எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம், மூவிஸ்ன்னு கொடுத்தா எல்லா மூவிஸும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் நான் அதுக்கடுத்து மூவிஸ்க்கு அப்புறம் ஒரு நேம் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு அது மட்டும் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வருது, இங்கே எரர் வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏபிஐயே இல்லை, நம்ம எழுதலை, அதனால் கேனாட் கெட்டுன்னு வருது. அப்படி ஒரு ஏபிஐ இல்லைன்னு நமக்கு ஒரு எரர் வருது. இங்கேயுமே 404 வரும். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 404 நாட் ஃபவுண்டுங்கிறனால. இப்போ இந்த ஏபிஐ தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். மூவிஸ்க்கு அப்புறமும் ஒரு பாத் இருக்குது. ஓகே, இந்த ஏபிஐ எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவுட்ஸ் போகிறோம். ரவுட்ஸ் போயிட்டு புதுசாக ஒரு ரவுட் ஆட் பண்ணுறோம். என்னது, மூவிஸ் ஸ்லாஷ்னு வந்துட்டு ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஒரு நேம் வரப்போகுது. இந்த நேமை வந்து நம்ம கண்ட்ரோலரில் ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கோலன் வச்சு கொடுக்கணும். ஸோ இந்த கோலன் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெக்வஸ்ட் பேராமில் இந்த வேல்யூ கிடைக்கும். உதாரணமாக இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணுறப்ப இந்த நேமில் இருக்கிற வேல்யூ நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கு பதில் இந்த நேம் வந்து ஒரு வேரியபிள், ஹார்ட் கோடரான ஒரு பாத் கிடையாது. அப்படின்றப்ப இதுக்கு வந்து இப்படி கொடுக்கணும், கோலன் நேம்னு கொடுத்துட்டோன்னா இந்த பாத்துக்கு அப்புறம் வர்றது வந்து ஒரு வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணிக்கணும். என்ன வேல்யூ வந்தாலும் அதை நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடணும் அப்படின்னு. ஓகே, அப்புறம் மூவி கண்ட்ரோலரில் புது ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். அப்போ ஃபைண்ட் பை நேம் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் எழுதணும். இது வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் கிடையாது, நம்ம இப்போ தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரவுட்டை டிஃபைன் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து கண்ட்ரோலர் போகிறோம். கண்ட்ரோலர் போயிட்டு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், கான்ஸ் ஃபைண்ட் பை நேம் அப்படின்னு. ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ், இதுதான் டெம்ப்ளேட் இல்லையா? எந்த ஒரு கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனுக்கு இதுதான் டெம்ப்ளேட்டு. இப்போ வந்து ரெக்வஸ்ட்லேருந்து நம்ம நேமை எடுக்கணும். அதுக்கு வந்து கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் பேராம்ஸ் டாட் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்படி கொடுத்தா நமக்கு ரவுட்டில் இந்த வேரியபிளில் எந்த வேல்யூ அனுப்புகிறோமோ, இப்போ யூஆர்எல்லில் வந்து மூவிஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கோம், ரசவாதின்னு கொடுத்துருக்கோம். இந்த ரசவாதி அப்படிங்கிறது இந்த நேமில் ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூவை நம்ம பேராம்ஸ் ஆப்ஜெக்டில் இருக்கும், அதிலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட ஏற்கனவே மூவி மாடல் இருக்குது. நம்மளோட மூவி நேம் வந்து பிரைமரி கீ அப்படிங்கிறனால ஃபைண்ட் பை பிரைமரி கீ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த நேம் அதுக்கு பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிவிட்டு தென் அப்படின்னு கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன வரும், ஒரு மூவி ரிட்டர்ன் ஆகும். இப்போ அந்த மூவிக்கு ரெஸ்பான்ஸில் நம்ம கொடுத்துட வேண்டியதான் 200.json மூவி அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரே ஒரு மூவி தான் ரிட்டர்ன் பண்ணும். இங்கே வந்து அரே ஆஃப் மூவிஸ், இதில் வந்து அரே ஆஃப் மூவி ரிட்டர்ன் ஆகும். இதில் வந்துட்டு ஒரே மூவி தான். ஏன்னா ப்ரைமரி கீ அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும். அப்போ ஒரு மூவி தான் ரிட்டர்ன் ஆகும், அரே ரிட்டர்ன் ஆகாது. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த புதுசாக எழுதின ஃபங்க்ஷனையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஃபைண்ட் பை நேம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ ரவுட் டிஃபைன் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோலரில் ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அதுக்குள்ளே மூவி மாடலில் ஓஆர்எம்மில் ஏற்கனவே இருக்குது, அதனால் நம்ம மாடல் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும். இதில் எதுவும் ஃபங்க்ஷன் ஆட் பண்ண தேவையில்லை. அதே ஃபங்க்ஷனை அதே மாடலை பயன்படுத்தி ஃபைண்ட் பை ப்ரைமரி கீயை பயன்படுத்தியிருக்கோம். ரெக்வஸ்ட் பேராம்லேருந்து நேம் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் போகிறோம். போஸ்ட்மேன் போயிட்டு ரசவாதின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபிலிம் ரிட்டர்ன் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அரே இருக்காது, ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். ஆனால் இதே இந்த ஏபிஐஸ் மூவிஸ் ஏபிஐயில் அரே இருக்கும், அதில் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து லிஸ்ட்டு, அது வந்து
ஒரே ஒரு ரெக்கார்ட். ஓகேவா? இப்போ என்ன கொரி செலக்ட் ஆகிருக்குன்னு லாகில் பார்ப்போமா? செலக்ட் நேம் ஃப்ரம் மூவிஸ் வேர் மூவி நேம் ஈக்குவல் டு நம்ம பாஸ் பண்ண நேம் வந்திருக்கு. அப்போ ரெக்வஸ்ட் பேராம் வழியாக நம்ம பாஸ் பண்ணி அந்த நேமை டேட்டாபேஸ்க்கு அனுப்பிச்சு கொரியை ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம், அந்த ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்கோம், மூவி மாடல் அப்படிங்கிறது ORM டூலை வச்சு பயன்படுத்தி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக ரெக்வஸ்ட் பேராம் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம போஸ்ட்மேன் வழியாக அனுப்பிச்சு அதை கண்ட்ரோலர்லாம் ஆக்சஸ் பண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது ஒரு எண்ட் டு எண்ட் ஃப்ளோ இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 1வது வீடியோவிலேருந்து இந்த 5வது வீடியோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்டை செட்டப் பண்ணுறது, கண்ட்ரோலர்னால் என்ன, ரவுட்னா என்ன, மாடல்னா என்ன, அந்த மாடல்லையுமே நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்று. அதுக்கப்புறம் அதை எப்படி ஓஆர்எம்மோட மேப் பண்ணி அப்புறம் ORM லைப்ரரியை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கோம். இந்த 5 வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ட் டு எண்ட் ஃப்ளோ உங்களுக்கு தெரியும். ஒரு ஏபிஐனா கண்ட்ரோலர், மாடல், ரவுட்ஸ் இதெல்லாம் எப்படி இன்டர் கனெக்டடாக ஒர்க் ஆகுது, போஸ்ட்மேனை வச்சு நம்ம அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறோம், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த லெவல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த மாடல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டேட்டாபேஸை ரோஸை ஏபிஐ வழியாகவே நம்ம ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறது, இல்லை க்ரியேட் மூவி, டெலீட் மூவி, அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வரிசை அடுத்தடுத்து அப்படியே பார்க்க போகிறோம். நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வரும். இப்போ மூவிஸ்குள்ளே ரேட்டிங்ஸ் இருக்கும், மூவிஸில் காஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அதில் மெனி டு மெனி ரிலேஷன்ஸ், ஒன் டு ஒன் ரிலேஷன், ஒன் டு மெனி இதெல்லாமே வரும். அதெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த இதை செஞ்சுருக்கோம் இல்லையா, இதை உங்களோட லோக்கலில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நன்றி.